இல்ல அது சார். காரணம் என்னன்னா, திமுகவினுடைய இந்த சில வேலைகளெல்லாம் இப்ப நம்மளால செய்ய முடியாத நம்ம சில வேலைகள கொஞ்சம் கஷ்டமா இருக்குது, கொஞ்சம் ஒரு மாரியா இருக்குன்னா, அதெல்லாம் அவுட் சோர்ஸ் பண்ணுவோம் இல்லையா? ஆமா. அத மாரி விஜய் அவர்களை வந்து கீழ்த்தரமாக பேசுவது, கேவலப்படுத்துவது, டான்ஸ் எல்லாம் ஆடுறாரு விஜய் மாரி. ஆ. அணில்ன்றாரு, அணில் குட்டின்றாரு, தற்குறின்றாரு. கொள்கை இல்லாத தற்குறின்றாரு, கூட்டம்னு கொள்கை சொல்றாரு. இல்லாத கூட்டம்ன்றாரு. அதனால பைத்தியக்கார அவரு பயலுன்னு சொல்றாரு. யாரு அவருக்கு தான் பைத்தியம் முத்திடுச்சுங்க. இப்ப சைமன் என்கிற சீமானுக்கு தான் பைத்தியம் முத்திடுச்சு. ஆக்சுவலா நான் என்ன நினைக்கிறேன்னா, ஏன்னா 2 விஷயங்கள் தான் நான் பார்க்குறேன். ஓகே. சீமானின் இந்த போக்கு, தம்பி என் தம்பி வந்துருவாரே, நாங்க 2 பேரும் சேர்ந்து தமிழ்நாட்டையே கலக்குவோம்லாம் சொல்லிட்டு இருந்தவரு, இந்த முதலமைச்சரோட அந்த சந்திப்புக்கு பிறகு மாறியதுக்கு நான் நினைக்கிறேன் 2 காரணங்கள். 1 இந்த பைசா, அதாவது ஓகே. திமுகவிடம் இந்த மாரி திட்டுறதுக்காக வாங்கின காசு. இன்னொன்று தாவேகாவினுடைய வளர்ச்சி நாளும் பொழுதும் எல்லா அரசியல் கட்சிகளையும் பதம் பார்க்குது. புரியுது. அதில் மெயினாக வந்து நாம் தமிழர் கட்சி தான் அதிகமாக பாதிக்கப்பட போகுது. சரி. ஏன்னா இளைஞர்களை அதிக அளவில் ஈர்க்கிறார். அப்போ பார்த்தீங்கன்னா, என்னடா இவனை வாடான்னு சொன்னோம், இவன் வந்தால் நமக்கே ஆபத்தா? அவர் கனவு என்னன்னா, விஜய் வருவார், அவர் ஒரு அப்பாவி, அரசியல் அவருக்கு அதிகமாக தெரியாது, இவர் ஒரு 16 வருஷம் கொட்டை போட்டு பழம் தின்னுட்டார் இல்லையா? அதனால் விஜய் பாப்புலாரிட்டியை வச்சுக்கிட்டு இவர் முதுகில் ஏறி சவாரி பண்ணி அதிகாரத்துக்கு வரலான்னு நினச்சாரு. ஆனால் விஜய் வந்து அதுக்கு இடம் கொடுக்கவே இல்லை துவக்கத்தில் இருந்து.